வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் மகர ராசி சித்திரை மாத ராசி பலன்கள் 2026 மகர ராசிக்காரர்களுக்கு சித்திரை மாதத்தில் கிரக மாற்றங்களால் எத்தகையான நற்பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை சிறு விளக்கமாக பார்ப்பது தான் இந்த பதிவு. மகர ராசி சனி பகவான் ஆட்சி அமைக்கின்ற ஒரு ராசி, செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகின்ற ராசி. இந்த ராசியில் பிறந்த உங்களுக்கு சித்திரை மாதத்தில் 9 கிரகங்களும் அமர்ந்து எந்த நிலையில் பலன்களை தரப்போகிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்கள். சந்திரன் ஒரு ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கின்ற 2.25 நாட்கள். இந்த 2.25 நாட்களில் புதிதாக எதையும் செய்யாமல் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது உத்தம பலன்களை தரும். மனிதனுடைய வாழ்க்கையில் இயல்பாகவே நல்லதும் கெட்டதும் ஒன்றின் பின் ஒன்றாக நடந்து கொண்டுதான் இருக்கும். இதனால் வரையில் இருந்து வந்த கெடு பலன்கள் விலகியது, நற்பலன்கள் நடக்க ஆரம்பித்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். மகர ராசிக்காரர்களுக்கு கடந்த ஆண்டுகளில் நடந்த கசப்பான பல மனக்கசப்பான சில உறவும் சரி, நட்பும் சரி, முயற்சிகளும் சரி, தொழிலும் சரி, எதுவாக இருந்தாலும் அதை மறந்து அடுத்த கட்டத்திற்கு வாழ்வதற்குண்டான வழியை தேடி செல்லக்கூடிய காலகட்டம்தான் இப்பொழுது இருக்கக்கூடிய கிரக நிலைகள். எத்தனை முறை வாழ்க்கையில் நாம் விழுந்தோம் என்பதை விட எப்பொழுது நம்மளுடைய நிலையை அறிந்து எழுந்து முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்காக முயற்சி செய்கின்றோம் என்பதுதான் முக்கியம். இந்த முயற்சிகளுக்கு மிகவும் உதவியாக இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் தான் இப்பொழுது இருக்கக்கூடிய கிரகங்கள். அதனால் மகர ராசிக்காரர்களுக்கு பெரிதளவு பாதகம் என்று சொல்லிவிட முடியாது. உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தனையும் கடந்து உங்களுடைய ஆசைகளையும் தேவைகளையும் கனவுகளையும் நிறைவேற்றக்கூடிய அளவில்தான் கிரகங்கள் இருக்கும். மாற்றங்கள் என்பது அவ்வப்போது சிறிய பாதகங்களை தந்தாலும் பெரிதளவு கஷ்டங்களை கொடுக்காது. சரி, சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம். வருகின்ற 25/4/2026 சித்திரை மாதம் 12ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 11:57 சிம்ம ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது மகர ராசியான உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும். இந்த நாட்களில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பதும் கொடுக்கல் வாங்கல்களில் மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். வண்டி வாகனங்களில் மெல்லமாக செல்லுங்கள். சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக 27/4/2026 சித்திரை மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 5:42 கன்னி ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்களில் இருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும். இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம். ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில். ஆசைகளுக்கு அனல் மூட்டக்கூடிய கிரகம் ராகு பகவான். எதையுமே ராகு பகவான் தவறான இடங்களில் இருக்கிறார் என்றால் அதனால் பெரிதளவு பாதகம் என்பது எப்படி வரும்னா, ராகு பகவான் ஆசைகளை அதிகமாக தூண்டி அதனால் சில பிரச்சனைகளை வர வைப்பார். ஆனால் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் விலகி இருப்பது, குரு பகவான் நல்ல இடத்திற்கு வருவது, மற்ற கிரகங்களும் உங்களுக்கு உதவியாக இருப்பது, அதனால்
பெருசாக பாதகம் இருக்காது. நன்மைகள் என்பது அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டம்தான். ராகுவால் பெரிதளவு பாதகம் என்பது இனிமேல் இருக்காது. சனி பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் 3 கிரகங்களும் இணைந்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருப்பது. புதன் பகவான் நேசம் பெற்றிருக்கிறார். அது ஒன்றை தவிர செவ்வாயும் சனியும் சேர்ந்து ராசிக்கு 3இல் இருப்பதால் உங்களுடைய உறவோ நட்போ ஏதாவது ஒரு சிறு பிரச்சனையை கொடுப்பார்கள். பெரிதளவு பாதகம் என்று சொல்லிவிட முடியாது. சிறிய பிரச்சனைகள் வரும். அதை கூட உங்களுடைய நிதானமும் பொறுமையும் இருந்தால் பாதகம் இல்லாமல் தவிர்த்து விடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, சொந்த ஜாதகத்தில் சனி செவ்வாய் சேர்க்கையும் தவறு. கோட்சாரம் என்று சொல்லக்கூடிய கிரக மாற்றங்களில் இந்த 2 கிரகங்களும் இணைவது பாதகத்தை தரும். சூரிய பகவான் சுக்கிரனுடன் இணைந்து ராசிக்கு 4ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற சூரிய பகவானுடன் சுக்கிர பகவான் இணைந்து அமருவது. வண்டி வாகன யோகமும் உங்களுடைய வாழ்க்கையில் வீடு, இடம், வண்டி வாகனம் இது ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் அந்த பிரச்சனைகள் முடிந்து ஒரு நல்ல சுமூகமான நிலைக்கு திரும்பக்கூடிய பாக்கியத்தை தருவார் இந்த இணைவு. குரு பகவானை பொறுத்தவரையில் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். 6ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று தான் இருக்கிறார். பாதகம் என்று சொல்லிவிட முடியாது. வக்ர நிவர்த்தி பெறுவார் வைகாசி மாதத்தில். உங்களுக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய அமைப்பில் குரு பகவான் அமர்ந்து விடுவார். அதனால் ஒரு மாதம், இந்த சித்திரை மாதத்திலே நன்மைகள் நடக்க ஆரம்பிச்சிடும். வைகாசி மாதத்திலிருந்து நற்பலன்கள் என்பது அதிகமாக கிடைக்க ஆரம்பித்துவிடும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது. 8இல் கேது பகவான் இருக்கிறார் என்றால் உடல் நலத்தில் சில பாதிப்புகள் வரலாம். உறவுகளால் சில சிக்கல்கள் வரலாம், வந்திருக்கலாம். குரு மாற்றம் என்பது இந்த பாதகத்தையும் தடுத்து நற்பலன்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்கின்ற நாட்கள் அருகில் வந்துவிட்டது. அதனால் மகர ராசிக்காரர்கள் பயமோ பதட்டமோ இனி பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதிகப்படியான பிரச்சனைகளாக இருந்தால் நீங்கள் இதற்கு பரிகாரமாக செய்ய வேண்டும் என்றால் ஞாயிற்றுக்கிழமை தோறும், ஏன்னு கேட்டிங்கனாக்கா, சூரிய பகவானின் ராசியில் சிம்ம ராசியில் கேது பகவான் இருப்பதினால் ஞாயிற்றுக்கிழமை தோறும் பிள்ளையாரை வணங்கி வருவதும், செவ்வாய்க்கிழமை தோறும் ராகு காலத்தில் துர்க்கையம்மனை வழிபட்டு வந்தாலே தடைகள் விலகும், நற்பலன்கள் அதிகரிக்கும், திடீர் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கக்கூடிய காலங்கள் உங்களுக்கு நடப்பதையும் பெறுவதையும் அனுபவத்தில் உணரலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.